ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த எபிசோட் என்ன அப்படின்னா ஊப்ஸ் பில்லர் பார்ட் 2 செகண்ட் பில்லரை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் பில்லர் என்ன அப்படின்னு சொல்லி பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த பாலிமார்பிசம் பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அந்த பாலிமார்பிசம்னா என்ன டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது, அது எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம், அதுக்கான வேறு பேர்லாம் என்ன, லைக் வாட் இஸ் பாலிமார்பிசம், அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டைப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் அதை டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் 3 எபிசோடாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாலிமார்பிசம் பாலிமார்பிசம் இஸ் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட், லைக் ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஊப்ஸில் என்னென்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தால் நல்லது. அப்படிலாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஊப், லைக் பாலிமார்பிசம்கான டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. பாலிமார்பிசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலிமார்பிசம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் or polymorphism means or polymorphism stands many forms அப்படின்னு சொல்லுவாங்க. polymorphism அப்படின்னா many forms அப்படின்னா என்னன்னா ஒருத்தரே நிறைய வேலையை செய்கிற மாதிரியான விஷயங்கள் தான் many forms அப்படின்னு சொல்லுவோம். லைக் இது எப்படி டிபெண்ட் ஆகும்னா டைம், இப்போ மேபி எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே கன்சிடர் பண்ணிக்காங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு சில டைம் டியூரேஷன்லாம் இருக்கும். ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சேம் கிளாஸ் ரூமில் தான் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்குது, ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிளாஸ் ரூமில். ஒரே கிளாஸ் ரூம் தான். காலையில் ஒரு 9:30 உட்காடுறாங்க அப்படின்னா ஈவினிங் 4 வரைக்கும் அதே கிளாஸ் ரூமில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ 4 வரைக்கும் இருக்கிற கிளாஸ் ரூமில் டைம் டேபிள் இருக்கும்ல, 9:30 to 10:30 ஓகே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். 10:30 to 11:30 ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரே சப்ஜெக்ட். இங்கே பிளேஸும் ஒன்று தான், உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று தான், உள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா நிறைய வேலையை மாற்றி செய்கிறாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்களே, எதை பேஸ் பண்ணி, டைமை டிபெண்ட் பண்ணி. அந்த டைமை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. காலைல 10 to லைக் காலையில் ஒரு இருக்கும், அடுத்து ஒன்று இருக்கும், அடுத்து ஒன்று, இந்த மாதிரி மல்டிபிள் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், பட் நாட் ஆக்சுவல் டெஃபினிஷன். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கே பாலிமார்பிசம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கையில் யாரும் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் ஃபோனில் இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி போயிட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் சேட் பண்ண போனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கீபோர்டு எடுத்து ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கேரக்டர்ஸ் இருக்கும், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் இருக்கும், மேலே நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? 1 2 3 4 5 1 2 1 அப் டு 0, அப்புறம் ஆல்ஃபபெட் இருக்குல்ல, QAZ அந்த ஆர்டரில் இருக்குது. அந்த மாதிரி ரோஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அதே இடத்துல அதே கீபோர்டு அதுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ கீபோர்டு அதே இடத்துல என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து எமோஜிஸ் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுறேன். அப்படி ஸ்டிக்கர் அப்படி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லாமே ஸ்டிக்கராக மாறிடும். சரிங்களா? ஸ்டிக்கரை விட்டு கிஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் கிஃப்ட்ஸாக வந்துடும். சரிங்களா? அதை விட்டு நான் இப்போ எமோஜிஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கீபோர்டு வந்து எமோஜியாக மாறிடும். அப்படி இல்லை, நான் போயிட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது ஐக்கான் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே என்னவா மாறிடும், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இங்கெல்லாம் மாறிட்டே இருக்குல்ல, ஒரே விஷயம் தான், ஆனால் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல. அதுக்கு ஒரே பர்பஸ், ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, ஒரே இடம் தான் இருக்குது, ஆனால் அதை நிறைய விதமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஹால், ஒரு சின்ன வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீடு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 BHK. ஓகேங்களா? அதாவது ஒரு 2 BHKவும் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் 6 பேர் வந்தோன்னா 2 பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 3 பேராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு 4 பேர் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, ஹால்லையே லைக் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. ஏன்னா அது ஹாலாகவும் கன்சிடர் ஆகும், லிவிங் ஏரியாவும் இருக்கும். ஈவினிங் அந்த டைமில் அவங்களுக்கு அது அந்த இடத்துல தான் தூங்க போகிறாங்க, பெட்ரூமாக மாறிடும்ல. சேம் ஒரே விஷயம், மல்டிபிள் இன்புட்ஸை பேஸ் பண்ணியோ, மல்டிபிள் ரெக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணியோ வேறு மாதிரியான ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்க போகுது. இதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுதான் பாலிமார்பிசமோட பேசிக்கான நீடோ, பேசிக்கான ரெக்யூர்மெண்ட்டோ இதுதான். சரிங்களா? இதுதான் மெனி ஃபார்ம்ஸ்க்கான டெஃபினிஷன், பாலிமார்பிசம்கான டெஃபினிஷன். மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒரே விஷயங்கள் தான் இருக்கும், ஒரே இது மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஒரே பர்சன் மல்டிபிள் வேலையை செய்கிற மாதிரி தான். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் கதை தான். காலையில் அதுக்கு முன்னாடி காலேஜ் வரதுக்கு முன்னாடி வீட்டில் இருப்பாரா, வீட்டில் இருக்கும்போது அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்குமா, தட் இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அந்த டைமில் இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட், இஸ் லைக் அ சன் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ அதுக்கு அவங்களுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் காலேஜ் வந்தாங்கன்னா காலேஜில் அதுக்கான ஒர்க் இருக்கும். ஆஃப்டர் காலேஜ் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கும்ல. சேம் பர்சன், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் என்ன சொல்லலாம், பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைம் லைன், வாட் எவர். இதெல்லாம் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறது தான் இங்கே மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது. இதான் பாலிமார்பிசமோட பேசிக்கான டெஃபினிஷன். இதுதான், ஒரே ஆள் நிறைய வேலை செய்கிறாங்க, வேற கண்டிஷன்ஸ். இதை தான் பாலிமார்பிசம் கன்சிடர் பண்ணிக்காங்க. லைக் இந்த பாலிமார்பிசம்க்கு இந்த வேர்டு இருக்குல்ல, இட்ஸ் அ கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னா மெனி,
மாப் அப்படின்னா ஃபார்ம்ஸ். பாலி இஸ் a Greek word. பாலிமார்பிசம் வந்து ஒன் ஆஃப் த Greek word. அது வந்து Greek ஆரிஜின்லேருந்து வந்த வேர்டு. அதுக்கான மீனிங் தான் மெனி ஃபார்ம்ஸ். சரிங்களா? அதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பல் டைம் பாலிமார்பிசம். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். சரிங்களா? மொத்தம் 2 வேறு மொத்தம் 2 டைப் பாலிமார்பிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பல் டைம் பாலிமார்பிசம், செகண்ட் ஒன் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். சரிங்களா? இது 2 தான் இருக்க விஷயம். இதுக்கு வேறு நேம்ஸும் சொல்லுவாங்க. இப்போ கம்பல் டைம் பாலிமார்பிசம்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கம்பல் டைம் பாலிமார்பிசம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் வந்து என்ன இருக்குன்னா பிஃபோர் பைண்டிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? இது வந்து கம்பல் டைம் பாலிமார்பிசம்க்கு. இதே மாதிரி ரன் டைம் பாலிமார்பிசம்க்கும் ஒரு பேர் இருக்குது. வேறு எப்படி இப்போ சொன்னல இன்ஹெரிட்டன்ஸில் பேரண்ட் சைல்டு, பேஸ் கிளாஸ், டெரிவ் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் சொன்ன மாதிரி லைக் இதுக்கும் சம் அதர் நேம்ஸ். ஓகேங்களா? அது ஈக்குவலான நேம் சொல்கிறேன். ஸ்டாட்டிக் பைண்டிங்னா இது என்ன சொல்லுவோம்னா டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் பைண்டிங்னா இதை என்ன சொல்லுவோம்னா லேட்டர் பைண்டிங். பிஃபோர் பைண்டிங் அப்படின்னு சொன்னாங்க, இதை லேட்டர் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம். இதில் ஃபஸ்ட்டு கம்பல் டைம் பாலிமார்பிசம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? கம்பல் டைம் பாலிமார்பிசம் லைக் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற அன்னைக்கு பார்த்தோம். இன்ஹெரிட்டன்ஸ் த கான்செப்ட், இன்ஹெரிட்டன்ஸ் த டெக்னாலஜி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்னோட கோல். அப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது என்ன பண்ணும், இன்ஹெரிட் பண்ணும். அந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வேறு, இன்ஹெரிட் அப்படின்றது வேறு. சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் நான் அங்கே இன்னொரு இடத்துட்டு போய்ட்டு அவரோட பொருளை தூக்கிட்டு வரேன், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா சர்டன் ரிலேஷன்ஷிப் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்ஹெரிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இன்ஹெரிட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து எடுக்கிறோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இங்கே பாலிமார்பிசம்ன்றது இதுதான். ஒரே ஆள் மல்டிபிள் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது எப்படி அச்சீவ் பண்ணுறது வேறு. சரி, இதில் கம்பல் டைம் பாலிமார்பிசம் எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் மூலியமாக அச்சீவ் பண்ணுவோம். கம்பல் டைம் பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ணுறது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் நாட் அ பாலிமார்பிசம். ஓவர்லோடிங் இஸ் நாட் அ பாலிமார்பிசம் ஆர் கம்பல் டைம் பாலிமார்பிசம். இட்ஸ் அ டூல். ஓகேங்களா? இட்ஸ் அ டூல் ஆர் mechanism to achieve a mechanism or a tool to achieve a combined பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா எனக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகணுன்றது கோல். ஓகேங்களா? ஃப்ரான்ஸ் போகணுன்றது என்னோட கோல். அப்படி இல்லைனா ஃப்ரான்ஸ் வேணாம், எனக்கு இப்போ வந்து LA போகணும், லாஸ் ஏஞ்சலஸ் போகணும். சரிங்களா? எனக்கு அதுதான் கோல் அப்படின்னா அந்த கோல் எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல என்ன கம்பல் டைம் பாலிமார்பிசம். நான் இங்கேருந்து அங்கே போகணும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு அங்கே போகணும், அதுதான் கம்பல் டைம் பாலிமார்பிசம். இப்போ அங்கே போகணுன்னா எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறது ஒரு ட்ராவல் வேணும்ல. நான் இங்கேருந்து மேபி போட்டில் போகலாம், அப்படி இல்லைனா லைக் கடல் வழியாக போகலாம், அப்படி இல்லைனா ஃப்ளைட். ஓகேங்களா? இது 2 தான் ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து அங்கே கலிஃபோர்னியா, இப்போ நான் வந்து கனடா லாஸ் ஏஞ்சலஸ் போகணுன்னா அங்கே இருக்க அந்த பிளேஸை லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம்ல. இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறேன்னா அந்த ட்ராவல் டைமை நீங்கள் இதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ இங்கேயே கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். சரிங்களா? இப்போ நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறேன். சரிங்களா? ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறேன். இப்போ அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வரேன்ல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற விஷயத்த போகணும். அது பஸ் ஸ்டாண்ட். ஓகேங்களா? இப்போ அங்கே போகணும், அதுதான் ப்ராசஸ். அங்கே போகிறது நான் பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், இதில் வேணால் போகலாம்ல. இப்போது அந்த பஸ்ஸில் போகிறத அந்த பஸ் ஸ்டாண்டா இப்போ நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் அப்படின்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன்ல, அந்த ட்ராவல் வந்து நான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவேண்ணா. இல்லை அப்படின்னா பைக்கில் போகிறேன்னா அந்த ட்ராவல்ஸ்னோட பஸ் ஸ்டாண்ட். ஓகேங்களா? என்னன்னா அது வந்து எனக்கு அச்சீவ் பண்ணுறேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேரணுன்றது என்னோட கோல். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பைக்கோ பஸ்ஸோ காரோ தேவைப்படுது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மெத்தட் ஓவர்லோடிங். இந்த இடத்துல நான் போய் சேர வேண்டிய இடம் என்னன்னா கம்பல் டைம் பாலிமார்பிசம். அதுதான் நான் போய் சேர வேண்டிய இடம். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான வழி தான் மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேங்களா? சம்டைம்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் கெட் கன்ஃபியூஸ் ஆன் தட். ஓகேங்களா? நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் தான் கம்பல் டைம் பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர்லோடிங் தான் கம்பல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் நாட் ஈவன் அ பாலிமார்பிசம். ஓகேங்களா? பாலிமார்பிசமே கிடையாது. மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் நாட் அ பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் அ டூல் ஆர் அ மெக்கானிசம் ஆர் அ வே. ஓகே, இட்ஸ் வே டு அச்சீவ் கம்பல் டைம் பாலிமார்பிசம். இப்போ எனக்கு கம்பல் டைம் பாலிமார்பிசம்ன்றது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கிறது என்னோட பைக் மாதிரி. இந்த பைக் வச்சு நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போவேன். சரிங்களா? அதை விட்டுட்டு
இதுதான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ப்ராசஸ். இப்போ அதே மாதிரி தான் ரன் டைம் பாலிமார்பிசம். ரன் டைம் பாலிமார்பிசம் எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் மூலியமாக அச்சீவ் பண்ணுவோம். இதை அதுக்கான அச்சீவ்மெண்ட் மெத்தடை சொல்லிடுறேன். சேம் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ணுவோம். ஒரே கிளாஸில் ஒரே நேமில் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்க போது ஒவ்வொரு மெத்தடும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர் வச்சிருக்க போகுது. அதை தான் என்னன்னா மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ணலாம். இங்கே அதே மாதிரி தான் மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் நாட் அ ரன் டைம் பாலிமார்பிசம். இட்ஸ் அ டூல் ஆர் அ மெக்கானிசம் டு அச்சீவ் அ ரன் டைம் பாலிமார்பிசம். வி யூஸ் திஸ் டூல். சரிங்களா? இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, இது எப்படி அந்த மெத்தட் ஓவர் ரைடிங் எப்படி இருக்கும்னா, different class same method name same parameters. இதுதான் லைக் அதை யூஸ் பண்ணுறதுக்கான இப்படி தான் அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி தான் பாலிமார்பிசம் இஸ் அ க்ரீக் வேர்ட். ஸோ ஆரிஜின் அங்கே இருந்த அந்த விஷயம். அந்த பாலிமார்பிசம்னா போலின்னு வச்சுக்கோங்க. போலியான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஸ்பீட் பர்சனாலிட்டி மாதிரி அன்னியன் படத்து சூர்யா மாதிரி. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தா அம்பியா இருப்பார், திடீர்னு அன்னியனாக இருப்பார், திடீர்னு ரெமோவாக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாப்புல. அந்நியத்தை கண்டவன அன்னியனாக மாறிடுவாப்புல, அம்பியாவும் இருப்பாப்புல, சடன் டைம்ஸ் ரெமோவாக மாறிடுவாப்புல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்குவோம். இங்கே வந்து இங்கே என்னன்னா, இங்கே அன்னியனாக நான் இப்போ இந்த இடத்துல நம்ம விக்ரம் யாரை கன்சிடர் பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். ஒரே ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நான் ஒவ்வொரு டைம் ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நான் பர்சனாக கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு ஃபங்க்ஷனை. சரி, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு பர்சன். இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்புட் வரும்போது ஒரு வேலையை செய்வார், இன்னொரு இன்புட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேறு வேலையை செய்ய போகிறார், வேற ஒரு இன்புட்னா அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு வேலையை செய்ய போகிறார். சரிங்களா? அந்த கீபோர்ட் தான் கான்செப்ட். அந்த வாட்ஸ்அப் கீபோர்ட் இருக்குல்ல, அந்த கீபேட் தான் உங்களுக்கான கான்செப்ட். சரிங்களா? சேம் கீபோர்ட் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்க போதுன்னா டெக்ஸ்ட்டாக இருக்க போது, அதுக்கப்புறம் எமோஜி, ஸ்டிக்கர்ஸு, கிஃப்ட்ஸு, லாட் ஆஃப் திங்ஸ். இல்லை, அங்கே வந்து லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஒரு விஷயம். ஒரே இடம் தான், ஒரே இடத்துல தான் இருக்குது. அது புதுசாக வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆக போகிறதில்ல, புதுசாக ரெஃப்ரெஷ் ஆக போகிறதில்ல, ஒரே இடத்துல தான் இருக்குது. அதே விஷயத்தை மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் மெனி ஃபார்ம்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா அதில் மொத்தம் 2 டைப் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம், செகண்ட் ஒன் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். இதுக்கு சம் அதர் நேம்ஸும் இருக்குது. சம் அதர் நேம்ஸ் ஆஃப் கம்பைல் டைம் பாலிமார்பிசம், சம் அதர் நேம் ஆஃப் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பைண்டிங், பிஃபோர் பைண்டிங். கம்பைல் டைம் பாலிமார்பிசம்க்கு ரன் டைம் பாலிமார்பிசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைனமிக் பைண்டிங் ஆர் லேட்டர் பைண்டிங். ஈக்குவலான நேம்ஸ் ஈக்குவலாக சொல்லுங்கள். ஸ்டாட்டிக் பைண்டிங்னா டைனமிக் பைண்டிங், இங்கே பிஃபோர்னா இங்கே லேட்டர். இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்ல, பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ், அப்புறம் பேஸ் கிளாஸ், டெரிவ் கிளாஸ், அண்ட் ஆல்சோ சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் சொன்னோம்ல, அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதுவும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் தட் என்ன பார்க்க போகிறோம், அதுக்கான டெஃபினேஷன். அது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு கம்பைல் டைம் பாலிமார்பிசம் எப்படி அச்சீவ் பண்ணால் மெத்தட் ஓவர் லோடிங், ரன் டைம் பாலிமார்பிசம் எப்படி அச்சீவ் பண்ணால் மெத்தட் ஓவர் ரைடிங். இதை தவிர்த்து இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, மெத்தட் ஓவர் ஐடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அது என்னன்னா, இட்ஸ் நாட் அ பாலிமார்பிசமில் வராது. அது மெத்தட் ஓவர் ஐடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்றதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மெத்தட் ஓவர் லோடிங் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் கெட் கன்ஃபியூஸ். லைக் என்ன மாதிரி இடத்துலனா, மெத்தட் ஓவர் லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா அது ரன் டைம் பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னா இது கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? மெத்தட் ஓவர் லோடிங் இஸ் நாட் அ பாலிமார்பிசம். இட்ஸ் நாட் அ கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஆல்சோ ஈவன் மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் நாட் அ ரன் டைம் பாலிமார்பிசம். சரிங்களா? திஸ் போத் ஆர் யூஸ் டு அச்சீவ் பாலிமார்பிசம். இது ரெண்டுமே எதுக்கான, இது ரெண்டுமே பாலிமார்பிசம் கான்செப்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இது ரெண்டும் பாலிமார்பிசம் கிடையாது. சரிங்களா? மெத்தட் ஓவர் லோடிங் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ண யூஸ் பண்ணுறோம். மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் யூஸ் பண்ண அச்சீவ் பண்ணுறோம். சரிங்களா? அது எப்படி அச்சீவ் பண்ணுறோம், அதுக்கான அது எப்படி வரையறுக்கப்படுது, சரி தமிழ் வார்த்தை வரல, அது எப்படி இருக்கும் மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னா, சேம் கிளாஸ், சேம் மெத்தட் நேம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். அதுதான் என்னன்னா மெத்தட் ஓவர் லோடிங். டிஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ், சேம் மெத்தட் நேம், சேம் பேராமீட்டர். அது எப்படி இருக்குன்றத பற்றி பின்னாடி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் லைக் அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் லோடிங்கில் நம்ம எந்த விதமான கீவேர்ட்ஸும் புதுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங்கில் வி யூஸ் சர்டன் கீவேர்ட்ஸ். என்னென்ன அப்படின்னா, we use a keyword called virtual, and also we use one more keyword override. We use both two keywords. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஓவர்ரைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்ஹெரிட் பண்ணுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். we use inheritance to ஓவர்ரைட் பண்ணுறது உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வேணும். இன்ஹெரிட் பண்ணாமல் we can't able to override a functions. மெத்தட் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் தானே. இதெல்லாம் தான்
இந்த இதுதான் பாலிமரிசம்க்கான ஓவரால் டெஃபினிஷன். சரிங்களா? இதை பற்றிலாம் தான் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சரிங்களா? கம்பைன்ட் பாலிமரிசம்னா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, அண்ட் ஆல்சோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.